செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் சிவாஜியை பற்றி அல்லது எம்ஜிஆர் தேவராயனை பற்றி எத்தனை முறை சொன்னாலும் மக்களுக்கு அலுப்பு தட்டுறதே இல்லை. அப்படி மேலே மக்களுக்கு ஒரு அஃபெக்ஷனும் ஒரு பாசம் இருக்குது. இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்போ நான் சொல்ல போகிறது எம்ஜிஆர் தேவரை பற்றி, அவங்களுடைய நட்பை பற்றி சொல்கிறேன். ஒரு துளி தான், போக போத்தா மணிக்கணக்கில் சொல்ல முடியும். எம்ஜிஆரும் தேவரோ ஜூபிட்டரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், அதாவது கோயம்புத்தூரில். அப்போ எம்ஜிஆருக்கு வேஷம் கிடைச்சா தான் பணம் கிடைக்கும். ஆனால் தேவருக்கு மட்டும் 250 ரூபா சம்பளம். அந்த காலத்தில் 250 பெரிய சம்பளம். காரணம் என்னென்னா, அவர் ஃபைட்டெல்லாம் பண்ணுவார். அதனால அவர் அங்கே நிரந்தர நடிகராக, அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி சின்ன சின்ன வேஷங்கள்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் எம்ஜிஆர் முக்கியமான வேஷம் வந்தால் தான் அவர் செய்வார், அதுக்கு சம்பளம் கொடுத்துருவார். இது வருஷக்கணக்கில் இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் மோகினியில் தான் ஹீரோனார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் அவருக்கு வேஷம் சமீபத்தில் வரல. அப்போ வீட்டு செலவுக்கு பணம் இல்லை. வீட்டு செலவுங்கிறதோட இரவு சமையலுக்கு காசு இல்லை. அம்மாவும் எம்ஜிஆரும் தனியாக ஒரு வீட்டில் இருக்கார். அன்னையை கல்யாணம் ஆச்சா இல்லையா, எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியாது. தேவரண்ணன் சொன்னதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ எம்ஜிஆருடைய தாய் சத்யா வீட்டுக்கு முன்னால் இருந்து மகனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. காலையில் போன ஒரு எம்ஜிஆர் எங்கள் ஸ்டுடியோவுக்கு எப்படி போனார்னா, அவன் நைட்டு சமையலுக்கு நான் ஏதாவது பணம் பற்றிட்டு வரேம்மா, இது சரியான வேஷம் கொடுக்கறதுனால போனாங்க, அதுக்கு வர முடியல, எப்படி ஏதாவது பணம் பற்றிட்டு வரவான்னு எம்ஜிஆர் ஜூபிட்டர் ஸ்டுடியோவுக்கு போயிட்டார். அப்போ நேரம் ஆகிப்போச்சு. பகல் மத்தியானமும் வருவாங்க, காலையில் உணவு. நேரம் ஆக ஆக அந்த அம்மாவுக்கு ரொம்ப சங்கடப்படும். எதுக்கு சங்கடப்படுறா, மகன் வந்தால் எதை சமைச்சு போடுறது, ஒன்றுமே இல்லையே வீட்டில், எதை சமைச்சு போடுறது, இப்படி அந்த கவலையோடு நிற்கும்போது தேவர் எப்போவுமே ஆஃப்டர் மாதிரி பாட்டு போடுவாங்கள்ல, ஆஃப்டர் காய்கறி போட்டு குண்டா பண்ணிட்டு போட்டு தான் வருவார். பாடி வெளியில் அடிக்கிட்டு அப்படி நடப்பார் எப்போவுமே தேவரனே. அப்படி அங்கே வரும்போது அதே சின்னப்பான்னு கூப்பிடுது, அது சத்தியாமா அதான் அப்படின்னு போகிறார் பக்கம். அடே ராமச்சந்திரன் காலையில் பணம் வேண்டாம், வீட்டுக்கு ஏதாவது பணம் வாங்கிட்டு வரேன்னு போனால் இன்னும் வரல, மத்தியானமும் வரல, சாயந்தரம் ஆகிப்போச்சு. இப்போ எதனை நான் அவனுக்கு சமைச்சு வைக்கிறது, அந்த கொள்ள அந்தவா பட்டினி பற்றிலாம் கவலைப்படலை. இப்போ ராமச்சந்திரன் வந்தனால எதை சமைச்சு வைக்கிறது அது ஒன்றுமே புரியலப்பா. அவ்வளோதான, கொஞ்சம் போய் பொறு இதை வர்றேன் அப்படின்னு அதே நடை பயில்வார் நடை டக்கு 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 நடந்து போய் அவர் வீட்டுக்கு போனார். எல்லாம் ஒரு ஏரியாக்குள்ள. அங்கே தேவரண்ணன் தாய் ஒரு 2-3 பெண்களோட சாயந்தர நேரம் எப்போவுமே அது ஒரு கிராமம் மாதிரி. அந்த ராமநாதபுரம் அந்த காலத்தில் ரொம்ப கிராமம் மாதிரி கோயம்புத்தூர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெண்கள்லாம் வெளியே உட்காந்து கதை பேசுறது அது ஒரு பழக்கமாக போச்சு கிராமங்களில். கோயம்புத்தூர்லேயும் அப்படி சில ஏரியாக்களில் உட்காந்து 4 பேரோட அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. அது தேவரண்ணனுடைய அம்மா. தேவரண்ணனுடைய அம்மாவை யாரும் பார்த்ததே இல்லை. அவங்க கிட்டத்தட்ட சத்யா தாய் மாதிரியே இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. யாரெல்லாம் அவங்க உயிரோடு இருக்கிற காலத்தில் அந்த கம்பெனியோட தொழில் பண்ணவங்களாச்சு. அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் நேராக வீட்டுக்கு வெளியில் தானே உட்காந்து பேசுவார். தலைவாசலை கூட்டி கிட்டி பெருக்கி சுத்தம் வச்சு தான் பேசுவார். என்ன அந்த தெருவில் இப்படி, இந்த தெருவில் இப்படி, அவங்க இப்படி, இவங்க இப்படி, பெண்களுக்கு ஒன்று என்ன பேசுவாங்க அவங்களுக்கு தெரியல. இவர் நேர அதே நடவடி வீடுக்குள்ள போகிறார். அது சின்னப்பத்தவர் போய் தண்ணி குடிக்கிறது மாதிரி அந்த ஒரு பித்தளை பாத்திரம் ரவுண்டாக இருக்கும், அதுக்கு மேலே ஒன்று வச்சு மூடியிருப்பார். கடை கடை கடைன்னு ஆட்டி விட்டார். எதுக்குன்னா பையன் தண்ணி குடிக்கிறான்னு அம்மா தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு. கடை கடைன்னு ஆட்டி விட்டு பக்கத்தில் அடுக்கு பானைன்னு ஒன்று வச்சுருப்பான். அந்த காலத்தில் மண் சட்டியிலே ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று வைப்பாங்க. ஒரு சட்டியில் அரிசி இருக்கும்,
ஒரு சட்டியில் எதை பருப்பு இருக்கும், ஒரு சட்டியில் எதாவது சாமான் இருக்கும். அது ஒன்று மேலே ஒன்று. அதுதான் அவங்களுக்கு அஞ்சரை படிக்கிற அது மாதிரி அதை பாடி அனுப்பி வச்சுருவோம். 4 பானை. அதை ஒன்று தான் மெதுவாக எடுத்து வச்சா 3ஆவது பானையில் அரிசி இருக்குது. டக்குன்னு கை நிறைய அரிசி எடுத்தார், பாக்கெட்டு உள்ள விட்டார். இன்னொரு கை எடுத்தார், இந்த பாக்கெட்டில் விட்டார். அப்புறம் மறுபடியும் எடுத்து இந்த பாக்கெட்டில் விட்டார். மறுபடியும் எடுத்து இந்த பாக்கெட் 3 வாட்டி அள்ளி பாக்கெட்டுக்குள்ளே விட்டார். விட்டுட்டு நல்லா பனியை எடுத்து விட்டு மறுபடியும் போய் தண்ணி குடிக்க மாதிரி டக்கு அந்த பாத்திரத்தை அழிவிட்டு கொஞ்சம் தண்ணியை மேலே விட்டுட்டு ஓடு எப்போ போட்டுட்டு வெளியே புறப்பட்டார். புறப்பட்ட உடனே அவங்க அம்மா நினச்சி தண்ணி குடிச்சிட்டு போகிறோம் இல்லைன்னா அது கண்டினியூ கொடுது பேச்ச. நேராக வந்தார். அம்மா அப்படின்னார். என்னென்ன சின்னப்பா, நீ இந்த முறத்தோடு முறம்னா இங்கே இருக்கவங்களுக்கு சில இளைஞர்களுக்குலாம் புரியுமா புரியாதான்னு சொல்லணும்னு சொல்லலாம். ரவுண்டாக இருக்கலாம் படிக்குது படப்பாகலாம் இருந்ததுதான். அதை எடுமானார். அவங்க எடுத்துகிட்டு வந்து ஏன்டா நீ எடுங்க அப்படி எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த பாக்கெட்டில் அரிசி இப்படி விட்டார், இந்த பாக்கெட்டில் இருந்த அரிசி இப்படி விட்டார். புதர் போட்டது ஒரு அரைப்படி. இப்போ இன்னைக்கு 1 லிட்டர் அரிசின்னு வையேன். அந்த காலத்தில் அரைப்படி அரிசி 1 லிட்டர் அரிசி அப்படி தூக்கி விட்டோடனே இந்த மாதிரி சந்தோஷம் தான். இன்னும் சின்னப்பா அதெல்லாம் கேட்காதீங்கம்மா, நீங்கள் முதல்ல நம்பி வர்றது கூட நீங்கள் சமையல் ரெடி பண்ணுங்க. அப்படின்னா அந்தம்மா நான் இங்கேயே இருக்கேன் அதனால ஒரு ஓரமாக உட்காந்துட்டார். இந்தம்மா சமையல் செஞ்சு ஏதோ ரசம் மூலிகமோ அந்த வீட்டில் இருக்கும். எப்பவுமே எல்லா குடும்பத்துலேயும் புளி உப்பு நேற்றம் நேரம் ஒரு கருவாடுங்கிறதா நிரந்தரமாக இருக்கும். இந்தம்மா அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் நல்லா சோறு வந்துட்டு கம்ம எம்ஜிஆர் உள்ள எந்தி பெருங்கையோடு வராது. நம்ம அம்மாட்ட ஏதாவது குழந்தைக்கு வரணும்னு சொன்னோமே எதுவும் கிடைக்கல, என்ன பண்ணுறது உள்ள பெருங்கையோடு வரும்போது சமையல் செஞ்சுருக்கு. எப்படிமா சமையல் யாரும் அவங்களுக்கு பணம் கொடுத்து எந்த சமைச்சாலும் நான் எவ்வளோ கட் பண்ணி கூட காசு கிடைக்கிற கவலைகள் வந்தோம்மா யாருமா என்ன அதை ஊரையில் உட்காந்துக்கிறது யாருப்பா சின்ன பக்கத்தில் இருக்காரு. அவன் தான்ப்பா இந்த மாதிரி சொன்னேன். அது ராமச்சந்திரன் எதைப்பா ஆக்கி போடுறது எங்கேயும் போய் ஆரம்பிச்சு எடுத்துட்டு அந்த மாதிரிப்பா அதை கொஞ்சம் எடுத்து உனக்கு ஆக்கிக்கிறீங்கன்னு உடனே கொண்டு வந்துட்டார் சின்னப்ப அப்படின்னு. உடனே போயிட்டு கையை பிடிச்சாரு. 2 பேரும் கட்டி பிடிச்சி தண்ணி கொடுத்தாரு. இது சாதாரண விஷயம். அரைப்படி அரிசிங்கிறது. உடனே இங்கே உட்காருங்க. உட்காரதெல்லாம் அப்புறம் முதல்ல சாப்பிடுது. ஒரு அண்ணன் பாரு அதை தேவரை அவரை தேவரை பாரு இவர் முருகா பாரு. இவர் 2 பேருக்குள்ள பாஷை அந்த காலத்தில் என்ன முருகா இவர் அண்ணன் பாரு எம்ஜிஆர். நீ சாப்பிட முருகா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டார். அவர் போனதையே பார்த்துட்டு இருந்தார். யார் எம்ஜிஆர். இது முடிஞ்சு வச்சா இதுக்கப்புறம் 2 பேருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம். நீ ஹீரோ வந்தால் நான் என்னை ஒன்று வச்சு நான் முதல் படம் எடுப்பேன். இவர் ஒரு சபதம் இருக்கார். நான் அப்படி வந்தால் அந்த முதல் படம் நிச்சயமாக உங்களுக்கு தான் நேர்த்தார். ஆனால் தேவர் நல்ல தங்கியில் ஒரு படம் எஸ்ஏ நடராஜன் ஜேசி விஜயன் ஒரு கேமரா அவரோடு சேர்ந்து எடுத்து பாதியிலே கூட்டிகிட்டு வந்தார். அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ இவங்க நட்பத்தான சொல்லணும்.